6வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அன்பு தொண்டரும் விசுவாசமிக்க நமது அமைச்சர் பெருமகனார் நத்தமார் விஸ்வநாதன் அவர்களை இங்கே புரட்சி தலைவி நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக என்னை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே நியமித்திருக்கிறார்கள். இந்த வரவிருக்கின்ற சட்டமன்றத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக மிக பெரும் வாக்கு வித்தியாசத்திலே வரலாற்றிலே இடம்பெறக்கூடிய அளவிலே சிறப்பானதொரு வெற்றியை நிச்சயம் நீங்கள் பெற்று தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதேபோல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்திலே அம்மாவுடைய பொற்கால ஆட்சியிலே இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற சாதனைகளை எல்லாம் துறைதோறும் அந்த சாதனைகளை பட்டியலிட்டால் இங்கே பல மணி நேரம் ஆகும். ஆனால் சொல்வதை காட்டிலும் நீங்களே அம்மாவுடைய சாதனைகளை ஒவ்வொரு வாக்காளரும் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து வாக்காளர் பெருமக்களும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் மட்டுமல்ல, சின்னாலப்பட்டி பகுதி இங்கே கிராம பேரூராட்சியிலே இருக்கின்ற வாக்காளர் பகுதி மட்டுமல்ல, மற்றும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து 234 சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் புரட்சி தலைவி அம்மாவின் திட்டத்தை அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் நேரடியாக அவர்கள் கையில் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலே எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு குடும்பமும் அந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே நான் எந்த உதவியும் பெறவில்லை, எந்த சலுகையும் பெறவில்லை என்று யாராவது ஒரே ஒரு வாக்காளர் இந்த தமிழகத்திலே சொல்லிவிட முடியுமா? அத்தனையும் ஏதாவது ஒரு வகையிலே ஒவ்வொரு குடும்பத்தினரும் பலன்களை பெற்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை முதலிலேயே எனது பணிவான வணக்கத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.